Good morning, children. After a long gap, I will meet in the online class. How are you, children? Today we see the lesson, 18th lesson, organization of tissues. So, what is mean by organization means structure of tissues. In the lesson, வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? Tissue னுடைய structure வந்து பார்க்க போறோம். Already 8th standardல structure of cell பார்த்திருப்போம். Plant cell, animal cell, அதனுடைய structure வந்து பார்த்திருப்பீங்க. So, இங்கே பார்க்க சொல்ல எது செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எது வந்து பேசிக் யூனிட்னா செல்லு தான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் யூ சி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவான் ஆர் மேட் ஆஃப் சிங்கிள் செல்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசம் தட் இஸ் ஒரு உயிரின்னு எடுத்தோம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப். Okay, it can be classified into two types. One is unicellular organism, another one is multicellular organisms. So unicellular means its body is made up of a single cell. அதனுடைய பாடி வந்து எத்தனை செல்லால் ஆயிருக்கும்? ஒரே ஒரு செல்லால் ஆயிருக்கும். For example, bacteria and protozoan are made of single cells. On the other hand, multicellular organisms like higher plants and animals are composed of millions of different types of cells that are grouped into different levels of organization. So multicellular organism na its body has many cells, like for example higher plants and animals. Higher plants and animals வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா multicellular organismத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். Its body is composed of millions of different types of cells. நிறைய செல்ஸால் ஆனது multicellular organism. For example, epithelial cell, gland cell, nerve cell, blood cell, இது மாதிரி நிறைய cells வந்து multicellular organismத்தில் இருக்கும். Multicellular organism have specialized cells, then tissues, organs and organ system that perform specific functions. So, இது மாதிரி வந்து நம்ம டிஷ்யூஸை பற்றி படிக்கும்போது அப்போது ஒவ்வொன்றுத்தை பற்றி படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கும். ஸோ இங்கே பற்றி ஸ்டடி ஆஃப் டிஷ்யூவை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் வந்து என்ன சொல்கிறோம்? ஹிஸ்டாலஜி. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ஆர்கனைஸ் டு ஃபார்ம் த டிஷ்யூஸ். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது. தென் டிஷ்யூஸ் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் த ஆர்கன்ஸ். அப்போ டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? ஆர்கன்ஸ். Then organs join together to form the organ system. Then organ system it make up of a organism. Organism na ஒரு உயிரிய தோற்றுவிக்குது. It may be plant or animal. அது plantலயா இருக்கட்டும் or animalலயா இருக்கட்டும், it make up a organism. So next one, group of cells position and design to perform a particular function is called a tissue. So group of cells எல்லாம் சேர்ந்து design பண்ணி to perform a particular function. அந்த ஒவ்வொரு செல்ஸுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் group of cells to form a tissue. An organized structure made up of a collection of tissues that carry out specialized functions. So அது மாதிரி எல்லா tissue, collection of tissues, it form a organ. It has a particular function. For example, இப்போ பிளான்ட்னு எடுத்தோமா, in plantsல the root, stem and leaves are the organs. So plantல எடுத்தோம்னா root, stem, leaves, these are the organs. Whereas xylem and phloem are tissues. So அதே மாதிரி plantல பார்த்தோம்னா xylem and phloem, these are the vascular tissues. So xylem பார்த்தீங்கன்னா plantல xylem வந்து என்ன கண்டக்ட் பண்ணா, it conducts the water. அதாவது root absorb பண்ற வாட்டரை வந்து பிளான்டனுடைய மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த வெசில்னா xylem vessel. அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா லீஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை வந்து இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட் டு த அதர் பார்ட்ஸ். அது எது பண்ணுதுன்னா ஃப்ளோயம் வெசல். ஸோ த xylem அண்ட் ஃப்ளோயம் ஆர் த டிஷ்யூஸ். அதே மாதிரி இன் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி இன் அனிமல்ஸ் ஸ்டொமக் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அன் ஆர்கன். ஒரு ஆர்கன் எடுத்தோம்னா ஸ்டமக் இஸ் அன் ஆர்கன் that consists of tissues. So அது made up of a epithelial cell, gland cell and muscle cells. So இந்த ஸ்டமக்ல எடுத்தோம்னா என்னென்ன செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? epithelial cell இருக்கும், gland cell இருக்கும் and muscle cells. These cells are organized together to form the tissues. Then tissues it organized to form a organ, that is stomach. இந்த tissuesலாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? அந்த organ stomach வந்து ஃபார்ம் பண்ணுது.
In this chapter, you will learn about different types of plant and animal tissues and how they are modified to coordinate life activities. இந்த லெசனில் வந்து நம்ம டிஷ்யூஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ்க்கும் அது எப்படி மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு நம்மளோட லைஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து அது எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ see about the plant tissues. Plant are made up of vegetative and reproductive tissues. So plantல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து இது பண்ணுவோம். ஒன் இஸ் வெஜிடேட்டிவ், another one is reproductive tissues. In general, plant tissues are classified into two types, namely meristems or meristematic tissues. Second one is permanent tissue. Generally வந்து plant tissue வந்து ரெண்டா classify பண்ணோம். One is meristem or meristematic tissue. Another one is permanent tissue. So meristem or meristematic tissues, it has the dividing capacity. அதாவது வந்து செல் டிவிஷன் ஆகிற கெப்பாசிட்டி வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்கு இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் டிவைடிங் டிஷ்யூ. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ, இட் டசன்ட் ஹாவ் டிவைடிங் கெப்பாசிட்டி. அதாவது இட் இஸ் ஏ நான் டிவைடிங் டிஷ்யூ. இதுக்கு வந்து டிவிஷன் ஆகிற கெப்பாசிட்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் we see about the meristematic tissues, that is meristem. The term meristem is derived from the Greek word meristos, which means divisible or having cell division activity. So அந்த word வந்து meristemன்ற word வந்து எதிலிருந்து வந்ததுன்னா Greek word meristos அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்தது. அந்த மெரிஸ்டோஸ்க்கு என்ன மீனிங்னா, what is the meaning for meristos? Divisible, that is it is having the cell division activity. அதுக்கு cell division ஆகிற capacity வந்து இருக்கு. Meristematic tissues are group of immature cells that are capable of undergoing cell division. அதாவது immature cellsனா வந்து நல்லா வளராத செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த meristematic tissues வந்து இருக்கும். they are capable of undergoing cell division. அப்போ அந்த meristematic tissuesக்கு என்ன கெப்பாசிட்டினா அந்த செல் டிவிஷன் நடக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. In plants, meristem is found in the zones where growth can takes place. So where do we see the meristem? எங்கெங்க அந்த meristem பார்க்கலாம்? எங்கெங்க பார்க்கலாம்னா எங்கெங்க வந்து growth வளர்ச்சி நடைபெறுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம இந்த மெரிஸ்டம்ஸை பார்க்கலாம். That is, it can be found in the zones where growth can take place. For example, effects of stem, root, leaf primordia, vascular cambium, cork cambium. That is effects of stem. rootனா வந்து tip of stem, அதாவது வந்து ஸ்டெம் வந்து தண்டு வளர்ந்துட்டு போது இல்லையா, நுனியில் பார்த்தீங்கன்னா துளிராக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல, that is tip of effects of stem. root, அந்த ரூட்டுடைய அந்த நுனி இருக்கு இல்லையா அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு லீஃப் பிரைமோடியான்றது அதாவது புதுசாக ஒரு இலை தோன்றுதுன்னா அந்த இலையோடைய அந்த பார்ட்டில் வந்து கீழே இருக்கு இல்லையா புதுசாக தோன்ற இடத்துல அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். தீஸ் ஆர் த செகண்டரி மெரிஸ்டம். இது வந்து செகண்டரி மெரிஸ்டம். இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து அதாவது ஒரு மரத்தினுடைய அந்த பார்க்கில் இருக்கும், உட்டி பிளான்ட் நல்லா வந்து ஹார்டான அந்த பிளான்ட்லலாம் இந்த இது இருக்கும், வாஸ்குலர் கேம்பியமும் கார்க் கேம்பியமும் இருக்கும். அப்போது இந்த இடத்துலலாம் வந்து இந்த மெரிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால இங்கெல்லாம் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா அதாவது செல் டிவிஷன் நடக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் யூ see characteristics features of meristematic tissue. ஸோ தே ஆர் லிவிங் செல்ஸ். அப்போ இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லிவிங் செல்ஸாக இருக்கும். செல்ஸ் ஆர் ஸ்மால், ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். ஸோ இந்த செல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஓவல் ஷேப்னா தெரியும் இல்லையா, ஓவல் ஷேப்பில் இருக்கும், பாலிகோனல் ஷேப் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். சம் ஆஃப் த செல்ஸ் வந்து பாலிகோனல் ஷேப், சம் ஆஃப் தம் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். அதனுடைய செல்ஸ் வால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தின் வால். ஆல்ரெடி நம்ம பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா செல் வால் இஸ் ப்ரெசன்ட், அனிமல் செல்லில் செல் வால் இஸ் ஆப்சன்ட். ஸோ இதை வந்து நம்ம பிளான்ட் டிஷ்யூ தான் படிக்கிறோம். ஸோ இந்த வந்து செல் வால் எப்படி இருக்கும், தின் வால் செல்லாக இருக்கும். தென் சைட்டோபிளாசம் வந்து எப்படி இருக்குன்னா டென்ஸ் சைட்டோபிளாசம். செல்லுடைய ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம் சைட்டோபிளாசம். அது வந்து சைட்டோபிளாசம் வந்து டென்ஸ்னா வந்து அடர்த்தியாக இருக்கும் சைட்டோபிளாசம். தென் நியூக்ளியை பார்த்தோன்னா லார்ஜாக இருக்கணும், லார்ஜ் நியூக்ளியை, அண்ட் வேக்யூல் வந்து ஸ்மால் வேக்யூலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தே அண்டர்கோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் வந்து பின்னாடி பார்ப்போம். அதில் வந்து 2 types ஆஃப் செல் டிவிஷன். ஒன் இஸ் மைட்டோசிஸ், another one is meiosis.
ஸோ இங்கே வந்து என்ன செல் டிவிஷன் நடக்கும் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்காதுன்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்காது. நெக்ஸ்ட் யூ சி டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ அந்த மெரிஸ்டம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து வந்து அந்த மெரிஸ்டம்ஸை வந்து எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் த பொசிஷன் இன் த பிளான்ட், மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் 3 types: apical meristem, intercalary meristem and lateral meristem. So based on the position of the plant, அந்த பிளான்ட்ல வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து மெரிஸ்டம்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். வாட் ஆர் தே? ஒன் இஸ் அப்பிக்கல் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் இன்டர்கேலரி மெரிஸ்டம், தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம். இங்கே டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து longitudinal section of shoot, that is stem, affect showing the location of meristem. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிஸ்டமுடைய லொக்கேஷன் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே டிப்பில் இருக்கிறது அப்பிக்கல் மெரிஸ்டம், அந்த சென்டரில் இருக்கிறது இன்டர்கேலரி மெரிஸ்டம், கீழே இருக்கிறது லேட்ரல் மெரிஸ்டம். திஸ் டயக்ராம் ஷோயிங் த 3 types of meristem. First you see the apical meristem. These are found at the apexes or growing points of root and shoot. So apical meristem is also called as primary meristem. So இது எங்கெங்க இருக்குன்னா growing points of root and shoot, அதாவது tip of root or shoot, அதாவது வளர்ந்து வர அந்த ரூட்டினுடைய நுனியிலையும் ஷூட்டினுடைய ஸ்டெம்முடைய நுனியிலையும் வந்து இந்த apical meristem இருக்கும். And brings about increase in length. ஸோ இதனால் இந்த மெரிஸ்டம்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா அதனுடைய லென்த்தாக நல்லா அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகுன்னா லென்த்தாக வளரும், ஹைட்டாக வளரும், இன்க்ரீஸ் இன் லென்த். நெக்ஸ்ட் யூ சி intercalary meristem. It lies between the region of permanent tissues and is part of primary meristem. ஸோ இது எங்கே இருக்குன்னா பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பெர்மனண்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் ஏ பிரைமரி மெரிஸ்டம். இதுவும் வந்து ஒரு பிரைமரி மெரிஸ்டத்துடைய பார்ட் தான். இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் அட் த பேஸ் ஆஃப் லீஃப். ஸோ இந்த எந்த இடத்துல இருக்குன்னா லீஃபினுடைய பேஸ், அதாவது இலை வந்து துளிர்த்து வருதுன்னா அந்த இலையினுடைய அந்த அடியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் பிளான்ட். பைனஸ் பிளான்ட்ஸில் வந்து அது மாதிரி அந்த லீஃபினுடைய அடியில் வரும். ஆர் அட் த பேஸ் ஆஃப் த இன்டர்நோட். இன்டர்நோட்னா வந்து கணுன்னு சொல்லுவோம். அந்த 2 கணுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து 2 கணுன்றது நோடுன்னு சொல்லுவோம். அந்த 2 கணுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து என்ன சொல்கிறோம் இன்டர்நோட். அந்த இன்டர்நோட் அதாவது பேஸ் ஆஃப் த இன்டர்நோடில் வந்து இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்கும். எந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கிராஸஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் லேட்ரல் மெரிஸ்டம். தீஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல். ஸோ இந்த மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேரலாக ஈக்குவலாக வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த லைன்ஸ் போகுது பாருங்க. டிஎஸ் ஆஃப் ஷூட் ஷோயிங் த லேட்ரல் மெரிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாரு, அப்படியே ஈக்குவலாக பேரலாக வருது இல்லையா, அதுதான் வந்து பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் காசஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட். ஸோ இது பிளான்ட்டுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பிளான்ட்டினுடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் இட் இன்க்ரீஸ் த கிர்த். நெக்ஸ்ட் யூ சி த ஃபங்க்ஷன்ஸ். அந்த மெரிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்ன பாரு. மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a dividing tissue that are responsible for primary elongation and secondary thickness growth of the plant. ஸோ என்னென்னக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன்னா அது லென்த்து நல்லா நீளமாக வளரத்துக்கும். அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா திக்னஸ், அந்த பிளான்ட் வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெரிஸ்டம். ஸோ see children, your today's assignment, what are intercalary meristems? ஸோ இந்த intercalary meristems இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ children, have a nice day.